ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் யூ ஆக்டிவ் வந்து என்ன ப்ரோ என்னென்ன கன்ஸ் கன்ஸ்லாம் வந்து வரப்போகுது அக்கேசா ரிட்டர்ன் ஆக போகுது அது வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க இல்லையா? அக்கேசா யூ ஆக்டிவ் வந்து அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம்ப்பா. அக்கேசா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஆ ஈவெண்ட்ஸ் ஹோலி ஹலாக் ஈவெண்ட் ரமதான் ஈவெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோகோ ஸ்டோர்ப்பா. அக்கேசா மோகோ ஸ்டோர் அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஷாரி பண்டில் ரிட்டர்னை வந்து கேட்குறீங்க. அக்கேசா அந்த ரிங் ஈவெண்ட் அந்த அப்டேட்டே வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாகவே ரெடிமேட் ஏன் பண்ணாலும் ஒரு செம்மையான ஆப்பை வந்து கொண்டு இருக்கேன்ப்பா. கேஸ் ஒரு புத்தம் புது பிளே ஸ்டோர் ஆப் சார் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். சங்கப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கங்க. கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 7 லைக் பண்ணி வீடியோ வந்து பாருங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 19ஆம் தேதி இல்லையா? ஸோ 19ஆம் தேதி பெருசாக இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து வராப்பா. கேஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி தாங்க. கேஸ் 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு இந்த ஹோலி ஹலாக் பீட் கான்யூவல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான ஈவெண்ட்லாம் வந்து வந்துரும்பா. கேஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். கேஸ் சிஎஸ்ல பிஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழரா மேப்லாம் அலாக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா அலாக்க வச்சு ஏகப்பட்ட சேஞ்சஸ் நம்ம கேமுக்குள்ள வந்து இருக்கும்பா. கேச இன் கேம்ல வந்து இருக்கும். கேச ஸ்கில் கார்டு வரும். அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா டான்சிங் கிரனைட் வரும். இந்த மாதிரி திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அக்கா பண்டல் வந்து ஓசிலே வந்து கொடுப்பாங்க. கேச அக்கா பண்டல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஸ்கேட் போர்டு க்ளூ வால்கான ஸ்கின்னு அப்புறம் ஹோலி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓசில கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா. கேச 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி திங்க அப்படின்னா 20ஆம் தேதி நமக்கு இந்த ஹோலி ரிங் ஈவெண்ட்டுமே இருக்குங்க. இந்தியன் சர்வருக்கு மட்டும் வந்து இருக்குப்பா. கேச நீ வந்து பாருங்க ஹோலி ரிங் ஈவெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். கேசால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்டர் பண்டல் பா. கேச ஒரு சூப்பரான பண்டலுங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது எட்டு வந்து செம்மையா இருக்கும். கேச தலை வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாப் வந்து ஓகேனா எஃபெக்ட்லாம் லைட்டா திக்கு வந்துட்டு இருக்கு. கேச இந்த மாதிரி மேல் பண்டல் அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடியா ஒரு ஃபீமேல் பண்டல் பா. கேச அக்கா பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா பூனை பேஸ் பண்ணி இருக்கும். கேச மியாவும் அப்படின்ற மாதிரி வந்துருங்க. கேச அக்கா பண்டலும் ஓகே பிளாக் பிளஸ் பிங்க் டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க. கேச மாஸ்க் ஒரு கலர் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அக்கா பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன எமோட்டு பா. கேச பூனையோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி ஒரு எமோட்டு அதுக்கப்புறம் குழுவில் வாங்க. கேஸ் அந்த பராண்டி வச்ச மாதிரி பேந்தர் பராண்டி வச்ச மாதிரி ஒரு குழுவில் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துருப்பா. கேஸ் இதுதான் 20ஆம் தேதி வரக்கூடிய ரிங் ஈவெண்ட் இந்தியன் சர்வருக்கு மட்டும். கேஸ் இது வந்து இந்தியாவுக்கு வருதா. அதுக்கப்புறம் அதே 20ஆம் தேதி இந்த பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வருக்கலாம் ஸ்ரீலங்கன் சர்வர்ஸுக்கெல்லாம் ஒரு மோகோ ஸ்டோர் வந்து வருதுப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க மோகோ ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா ரமதான பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 அனிமேஷன் வந்து வரப்போகுங்க. கேஸ் அந்த காய் ஃபிஷ் இருக்கு இல்லையா காயா கோயா அந்த கேஸ் ஏதோ ஒரு ஃபிஷ் கேஸ் ரைட் அந்த ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சுத்தி வளர்ச்சி ஒரு வளர்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வரும் இல்லையா? கேஸ் இப்படி மீன் அனிமேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. கேஸ் அந்த பறக்கும் கம்பளம் அலாவுதீனின் அற்புத விளக்க அந்த பறக்கும் கம்பளம் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருங்க. கேஸ் மோகோ ஸ்டோர்ல வந்துரும். 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் இது வந்து பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு தான் நமக்கு கிடையாது. இந்தியன் சர்வருக்கு வந்து கிடையாது. இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேஸ் அப்புறம் அந்த கோல்டன் சாரி இங்க போயிட்டு பண்டல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகும் ப்ரோ. அதை பத்தி வந்து சொல்லுங்க ப்ரோ. கோல்டன் சாரி பண்டல் எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறீங்க இல்லையா? கேஸ் வந்து பாசிபிள் பா. கேஸ் கேம் ஃபைல்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் நெக்ஸ்ட் ரிங் ஈவெண்டா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீ வந்து பாருங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பண்டல் பா. கேஸ் அந்த கோல்டன் சாரி பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா ஒரு அக்கா பண்டல் வந்து இருக்கும் இல்லையா? கேஸ் அந்த கோல்டு கலர்ல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஸ்பெஷல் எடிஷன் பண்டல் அந்த பர்பிள் கலர் ஒயிலட் கலர் இருக்கும் இல்லையா? கேஸ் அந்த ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனி டோக்கன் பா. கேஸ் இதுக்குன்னு தனி டோக்கன் தான் வரும். ரிங் ஈவெண்ட் வரும்போது தனி டோக்கன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் அந்த நிறைய பண்டல்ஸ் ரிப்பீட்டட் பண்டல்ஸ் எல்லாம் கலரா வந்துருப்பா. கேஸ் இந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பாசிபிள் தான். கேஸ் கேம் ஃபைல்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நாட் கன்ஃபார்ம். இதுக்குன்னு தனியா பேனர்ல எது வந்து கிடைக்கல. இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகல. இதே வந்து தெரிஞ்சுங்க கைஸ். நீங்க ஃப்ரீ டைம்ல ஃப்ரீயாவே டைமண்ட் சேல் பண்ண ஃப்ரீயாவே ரெடீம் கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான பிளே ஸ்டோர் ஆப் உங்களுக்கு வந்து கேம்பா. கேஸ் ஒரு புது ஆப் இப்பதான் வந்து லான்ச் ஆயிருக்கு. கேஸ் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே உங்களுக்கு வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்புப்பா. இப்பதான் வந்து லான்ச் ஆயிருக்கு. கேஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் இருக்கும்பா. கேஸ் அதை கொடுத்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. கேஸ் உள்ள வந்தோடனே ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். கேஸ் அவங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லாகின் இருக்கும். கேஸ் டெய்லி போனஸ் வந்து தருவாங்க. அங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிக்கங்க. ஃப்ரீயா ஒரு சில காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து இருக்கும்பா. கேஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோட போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 காயின் ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க அவங்க டெலிகிராம் சேனலோட லிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராமுக்கு வந்து போயிருப்பா. கேஸ் டெலிகிராம்ல போயிட்டு அவங்க சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஸ் அந்த நிறைய அப்டேட்ஸ் ப்ரோமோ கோட்ஸ் அதுக்கப்புறம் நியூ ஆப்ஸுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு இருக்காங்கப்பா. கேஸ் மறக்காம போயிட்டு வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்தவரையும் ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன
கேம்ஸ் தான் வந்துருக்குப்பா கேசா. அதை நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே ரெடீம் கோட வந்து எடுத்துக்கலாம் கேசா. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா மேத் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குப்பா கேசா. இதுக்குள்ள நிறைய டாஸ்க் வந்து இருக்கு. அங்க நமக்கு மேத்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கேசா. நம்ம பிரெயினை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆர்கான கொஸ்டின் தான் வந்திருக்கும் கேசா. அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வந்துருக்கும்பா கேசா. பெல் பட்டன் மாதிரி வல்ப சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லியும்பா கேசா. அந்த ஆன்சரை பார்த்து நீங்க கரெக்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வருங்க கேசா. நீங்க கண்டினியூ அப்படின்ற வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆடு வந்து வரும். இந்த ஆடை ரொம்ப ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின்ஸ் வந்து கிடைச்சிடும் கேசா. அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு இந்த கேம்ல. ஏகப்பட்ட டாஸ்க் வந்து இருக்கு கேசா. அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து முடிங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பா கேசா. இது ரொம்ப ஈஸி தான். அந்த பல்ப் சிம்பிள் கிளிக் பண்ணா அதுவே ஆன்சரை சொல்லிடும். ட்ரூவா இல்ல ஃபால்ஸா வந்து சொல்லிடும் கேசா. அதை பார்த்து நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து முடிய வேண்டியதா. அதுக்கப்புறம் மூணாவது கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட் குவிஸ். அதுலயும் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்ப வந்து கேட்கிறாங்க கேசா. தெரியலன்னா பல்ப் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சு ஆளை பார்த்து இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க கேசா. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா டயத்துல இதை வந்து யூஸ் பண்ணுங்க கேசா. யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காயினை ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெனு அப்படின்ற மாதிரி இருக்கும்பா கேசா. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெடீம் செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் கேசா. அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூகுள் ரெடீம் கோட் வந்து இருக்கும்பா கேசா. இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 30 ரூபா ரெடீம் கோட வந்து கிளிக் பண்றேன் கேசா. கிளிக் பண்ண அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா ரெடீம் கோட சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம் மிஷி அப்படின்ற மாதிரி இருக்கும்பா கேசா. இந்த இடத்துல வந்து பாருங்க 30 ரூபாய்க்கான ரெடீம் கோட வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரி அப்படியே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும்பா கேசா. பிளே ஸ்டோர் போயிட்டு அமௌண்ட் வந்து 6000. இதை வச்சு நீங்க ஃப்ரீயாவே நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி டாப் அப் அதுக்கப்புறம் மினி வீக்லி மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாவே எடுத்துக்கலாங்க. இது ஒரு புது ஆப் பிளே ஸ்டோர் ஆப் சேஃப் அண்ட் செக்யூரான ஆப் கேசா. இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. என்னோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வஸ்திகமல்லே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க சரிங்க சார். அடுத்து அப்படியே மார்ச் 10 இந்தியன் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுப்பா கேசா. இப்போ ஆல்ரெடி நம்ம பக்கத்து சர்வர் ஆனா சிங்கப்பூர் சர்வர் பங்களாதேஷ் சர்வர்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு கேசா. கொஞ்சம் அப்படியே எட்டி பார்ப்போமா அவங்களுக்குலாம் ஈவெண்ட் எப்படி வந்திருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு வந்து பார்ப்போம் கேசா. ஏன்னா அவங்களுக்கு வர மாதிரி தான் நமக்குமே வந்து வரும். அதனால பாருங்க தெரிஞ்சு வச்சு கேசா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரமதான் ஈவெண்ட் பொறுத்தவரையும் உள்ள போனா இப்படி தாங்க இருக்கும் கேசா. அந்த டெய்லி செக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ வாட்ச் வந்து கொடுக்குறாங்க கேசா. கோல்ட் ராயல் ஊச்சரு லக்ராயல் ஊச்சரு அதுக்கப்புறம் இத்து போனது ஏன் விட்டாலைக்கு பேச்சம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரானுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டே இந்த லாகின்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோவனுக்கான ஒரு கன் ஸ்கின் பா கேசா. தீன் ஸ்கின் தான் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். இந்த அக்கேரசி இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓசில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல டெய்லி டாஸ்க் எல்லாம் இருக்குப்பா கேசா. டெய்லி டாஸ்க் எல்லாம் முடிச்சா டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி வந்து தொடங்கும்பா கேசா. இப்படி வந்து தோண்ட ரைட் சைடோட ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிடும் கேசா. அவத்தாரு பேனர் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் தான் கேசா. மேல் பண்டல் பா. ஆமா மேலுக்கும் போட்டுக்கலாம் ஃபீமேலுக்குமே வந்து போட்டுக்கலாம் கேசா. 500 பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓசில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நம்ம பிஆர் மேட்ச் எல்லாம் போகும்போது ஏரோப்ளைனே இந்த மாதிரி தான் இருக்கு கேசா. அந்த பைரேட் கப்பல் வந்து வந்துருது கேசா. பிளாக் பிளஸ் ரெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைனை காணாங்க இப்படி தாங்க வருது. இப்போ பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வரெல்லாம் இப்படிதான் வந்திருக்கு கேசா. நமக்குமே மார்ச் 10 அப்போ இப்படிதான் ஏரோப்ளைனு கப்பலா மாறிடும். பைரேட் கேலிங் கப்பலா வந்து மாறிடும் கேசா. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருந்து அந்த க்ரஷர் மேப்பெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க கேசா. அந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. ஸோ அந்த மேப்பை எடுத்தீங்க அப்படின்னா மேப்ல நமக்கு எங்க புதையல் இருக்குன்னு வந்து காட்டுவா கேசா. அதுக்காக இந்த ஒரு மேப் இந்த மேப்பை கூட பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷின்ல 300 காயின் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் கேசா. பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிட்டு. ஸோ அந்த ஒரு புதையல வந்து காட்டுது இல்லையா கேசா. அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே யூஸ்ன்னு கொடுத்து அப்படியே மணால தோண்டோம் அப்படின்னா அந்த சிலை இருக்கும் இல்லையா கேசா. சிலை உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி ஒரு மர்ம கொகை மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருப்பா கேசா. ஒரு சாம்பர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த சாம்பருக்குள்ள போனோம் அப்படின்னா ஏன்னா போகும்போது வந்து செம்மையா இருக்குப்பா கேசா. நீங்க வந்து பாருங்க அப்படியே நம்ம போக அந்த லைட் எல்லாம் அந்த டீப் வந்து ஆன் ஆகுறது சூப்பரா இருக்கு சார். பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ல லெஃப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதையல் பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு நம்ம யூஸும் கொடுத்தோம் அப்படின்னா லூட்டெல்லாம் வந்து கிடைக்குது கேசா. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஸ்பெஷல் லூட்டெல்லாம் ஏகப்பட்டது இருக்குப்பா. வளைச்சு வந்து அள்ளிக்கலாம் கேசா. வளைச்சு வந்து அழலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3G போட்ட கன் ஸ்கின்லாம் ஏகப்பட்டது வந்திருக்கு கேசா. இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பெஷல் எபிலிட்டி லூட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோகனுப்பா கேசா. ட்ரோகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 புல்லட் பஸ் அப்படின்னு ஒரு பவர் கிடைக்கும். அப்படியே புல்லட் சும்மா மலை சாரல் மாதிரி வந்து போகும்பா கேசா. சடன வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பவர் பார்த்தீங்க அப்படின்னா ராலி அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. இது வந்து ஒரு டிவைஸ் கேசா. அந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க இங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா டீமெட் வந்து எங்க இருந்தாலும் மேப்ல எங்க இருந்தா அங்க இருந்து நீங்க வச்சிருக்க டிவைஸ் கிட்டே டெலிபோர்ட் ஆகி வந்து வந்துருவாங்க கேசா. இதான் டீமெட் டெலிபோர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க கேசா. டீமெட் ரிவீல் பாயிண்ட் பா ரிவீல் டிவைஸ்னு வந்து சொல்லலாம் கேசா. நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்தும் டீமெட் ரிவீல் ஆகி உள்ள இருந்து வெளில வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் ஃபியூச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாம்பருக்குள்ள போனாலும் அந்த 3 ஸ்பெஷல் ஃபியூச்சர் வந்து கிடைக்கும் கேசா. இதை வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேல அந்த அண்டர் கிரவுண்ட் சப்பே விட்டு அந்த கொகையை விட்டு நீங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அழகா அது வந்து ஓப்பன் ஆகுப்பா கேசா. சூப்பரா ஓப்பன் ஆகுது. நீங்க வந்து பாருங்க கேசா. இந்த மாதிரி ஓப்பன் ஆகி நீங்க வெளியில வந்து போய்க்கலாம் கேசா. இப்போ மேப்புக்குள்ள வந்துருவீங்க. மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க நிறைய பாயிண்ட்ஸ்
வந்துருக்குப்பா. அந்த ட்ரெஷர் பாயிண்ட் மேப் பாயிண்ட் வந்து இருக்கு. அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு தோண்டுவான். கேஸ் அது என்னங்க சம்பட்டியா பேர் என்னன்னு வந்து தலைப்பா. கேஸ் அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மணல தோண்டி அங்க இருந்து நிறைய லூட்டெல்லாம் வந்து கிடைக்கும். கேஸ் இது அங்கங்க மேப்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோகன் பர்ஸ்ட் இருக்கு. அப்புறம் கோடாஸ்கேல் பூஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் சர்வர்லயும் சிங்கப்பூர் சர்வர்லயும் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கேஸ் ரமலான் ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்தியன் சர்வருக்கும் ஒரு மார்ச் 10 வந்து வரும். கேஸ் அதனால தான் நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதனால இதை வந்து பார்த்தேங்க, இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க சப்போசிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மாட்டுப்பா. கேஸ் நெக்ஸ்ட் யூஆர்டி வந்து என்ன ப்ரோ? கேஸ் மார்ச் மாசம் என்ன வரப்போகுது, என்னென்ன கன்ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது ப்ரோ? அதை வந்து சொல்லணும் ப்ரோ. அப்படின்னா இன்னும் வந்து 100% கன்ஃபார்ம் வந்து ஆகல. பேனர் வந்து கிடைக்கிறப்பா. கேஸ் பேனர் கிடைச்சாதான் கன்ஃபார்ம் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் தான். கேஸ் கேம் ஃபைல்குள்ள ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் அவங்ககிட்ட வந்து காட்டுறேன். நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூ பராஃபுல் பா. கேஸ் அந்த பொட்டு வெடி கன்ஸ்கின் தான். கேஸ் யூ பராஃபுல் அதுக்கப்புறம் யூ A94 தான். கேஸ் யூ A94 அதுக்கப்புறம் யூ MP40 2.0. கேஸ் அந்த ஃப்ளோ மோசோனிக் MP40 தான். ஸோ அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் MP40 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ M4A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கன்னும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் யூஆர்டி வந்து பாசிபிள் கன்ஸ். ஓகே ஸோ நான் கன்ஃபார்ம் இதையே வந்து தெரிஞ்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே ஸோ எப்படி ஒரு வாரம் ஆயிருங்க நமக்கு பேனர் கிடைக்க. ஸோ கிடைச்சாலும் நான் அவங்ககிட்ட வந்து சொல்றேன். ஓகே ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பாசிபிள். இதுதான் வந்து அப்டேட்டே. இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டு அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஸோ புத்தம் புது பிளே ஸ்டோர் ஆப்புங்க. இப்போதான் லான்ச் ஆயிருக்கு. சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப்புப்பா. ஓகே ஸோ நீங்க ஃப்ரீயாவே போயிட்டு ரெடிங் கோடை வந்து எடுத்துக்கலாம். டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுக்கோமல்லே வந்து பேசியிருக்கேங்க.